அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை செவிச்செல்வத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இம்முறை குலதெய்வ வழிபாடு பற்றி சில விடயங்களை சொல்லலாம் என்று கருதி இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பல பேர் குலதெய்வ வழிபாடு என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். வேறு சில பேர் எங்களுக்கு எங்களுடைய குலதெய்வம் எது என்று தெரியவில்லை, அந்த நிலையில் நாம் எந்த தெய்வத்தை வழிபடுவது என்று கேட்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்பதுதான் இம்முறை என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. இல்லறத்தாருடைய 11 கடமைகளை வகுத்து தந்த திருவள்ளுவர் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று கடைசியிலே 5 கடமைகளை முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறார். அதிலே தென்புலத்தார் தெய்வம் என்கின்ற 2 வழிபாடுகளும் நாம் இயற்ற வேண்டிய வழிபாடுகள். தென்புலத்தார் என்பது நம் மூதாதையரை நோக்கி நாம் செய்கிற வழிபாடுகள். தெய்வம் என்பது நம் குலதெய்வத்தை நோக்கி நாம் செய்கிற வழிபாடு. இந்த 2 வழிபாட்டையும் நாம் செய்யாமல் தவறவிடக்கூடாது. காரணம், நம் பெரியவர்கள் சொல்கிறார்கள், தென்புலத்தார் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இவை 2ஐயும் விட்டுவிட்டவர்கள் அவர்களுடைய சந்ததி செழிக்காமல் போய்விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். சந்ததி செழிக்காமல் போவது என்று சொல்கிற பொழுது வாரிசுகள் இல்லாமல் போகிற நிலைமை ஏற்படலாம் ஒன்று. இன்னொன்று, வாரிசுகள் ஏற்பட்டாலும் அந்த வாரிசுகள் உயர்ந்த வாரிசுகளாக இல்லாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே இந்த 2 வழிபாட்டையும் நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். அதிலே இந்த குலதெய்வ வழிபாடு என்பது பற்றித்தான் இம்முறை நான் சொல்ல இருக்கிறேன். குலதெய்வ வழிபாடு என்றால் என்ன? இந்த கேள்விக்கு முதல் முறை நாம் விடை காண வேண்டும். நாம் 2 மரபை சார்ந்து வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று தந்தையினுடைய மரபு, அடுத்தது தாயினுடைய மரபு. இந்த மரபிலே தந்தையினுடைய மரபு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. என்னுடைய தந்தையினுடைய மரபை பேணுகிறது தான் என்னுடைய கடமை என்று முக்கியப்படுத்துகிறார்கள். அதே நேரத்திலே தாயினுடைய மரபையும் நாம் அலட்சியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதையும் நாம் பேணத்தான் வேண்டும். இந்த 2 மரபிலேயும் நம் பெரியவர்கள் அந்த 2 மரபு சார்ந்த வழிவழியாக வழிபட்டு வந்த குலதெய்வ வழிபாட்டை இனம் காண வேண்டும் என்கிறார்கள். தந்தையினுடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை என்று வழிவழியாக நாம் ஒரு கடவுளை வழிபட்டிருந்திருப்போம். அதுபோல தாயின் மரபிலேயும் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கும். இது ஒரு காலத்திலே இயல்பாக இருந்தது. இன்றைக்கு அதிலே சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. என்ன மாற்றங்கள் என்றால், முன்பு தமிழர்கள் ஒரு ஊரில் வாழ்ந்தால் அந்த ஊரை கடந்து செல்ல மாட்டார்கள். இது நம்முடைய தமிழர்களுடைய மரபாக இருந்திருக்கிறது. 17 அறியா பழங்குடிகளிய பொது அறு சிறப்பின் புகார் என்று இளங்கோவடிகள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். புகாரிலே இருந்தவர்கள் அந்த ஊரை விட்டு போக மாட்டார்களாம். அப்படி தமிழர்கள் வாழ்ந்த காலத்திலே என் தந்தையினுடைய குலமரபு எது, தாயினுடைய குலமரபு எது, அந்த மரபிலே வந்த தெய்வ வழிபாடு எது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்றால், நாம் பொருளாதாரம் நோக்கியும் நம் வாழ்வினுடைய உயர்வு நோக்கியும் இடம்பெயரத் தொடங்கிவிட்டோம். மிக சாதாரணமாக இடம்பெயரத் தொடங்கிவிட்டோம். ஊர் விட்டு ஊர் போவது, அல்லது ஒரு 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 மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போவது, அல்லது ஒரு நாடு விட்டு நாடு போவது என்கின்ற நிலைமை இன்றைக்கு சாதாரண நிலைமையாகிவிட்டபடியால், இந்த நிலைமையிலே சில தலைமுறைகள் கழிந்ததும் எங்களுடைய குலதெய்வம் எது என்ற கேள்வி பல பேருடைய மனதிலேயும் எழுகிறது. தெரியாமலே போய்விடுகிறது. என்னிடம் சொல்லுகிற பல பேர் நேரடியாகவே சொல்கிறார்கள், குலதெய்வ வழிபாடு செய்ய எங்களுக்கும் விருப்பமாகத்தான் இருக்கிறது, ஆனால் என்னுடைய குலதெய்வம் எது என்று எனக்கு தெரியவில்லை. நாம் என்னுடைய தந்தையினுடைய ஊரோ தாயினுடைய ஊரையோ விட்டு பிரிந்து பல காலமாகிவிட்டது. ஆகவே எங்களுடைய அந்த குலதெய்வம் எது என்று தெரியாமல் எந்த தெய்வத்தை வழிபடுவது என்று குழம்புகிறார்கள். இது ஒரு பிரச்சனை தான், யதார்த்த பிரச்சனை.
இந்த பிரச்சனையை நாம் எப்படி கையாள்வது என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வம் எந்த தெய்வம் என்னுடைய குலதெய்வம் என்று தெரியாத பட்சத்திலே முதலிலே நாம் செய்யக்கூடியது, நம்முடைய ஊர்களிலே வாழ்ந்த பழைய முதியவர்களை கண்டு அல்லது நம்முடைய உறவினர்களை கண்டு பரம்பரை பரம்பரையாக எங்களுடைய குடும்பம் எந்த தெய்வத்தை வழிபட்டது என்று விசாரித்து அறிய வேண்டும். அதற்கு கொஞ்சம் நேரம் செலவழிக்க வேண்டும். அப்படியும் முடியவில்லை, ஊரை விட்டு நாம் வந்து பலகாலமாகிவிட்டது, உறவில்லை, ஒருவரையும் தெரியவில்லை என்ற நிலைமை வந்துவிட்டால் அடுத்தபடிக்கு போக வேண்டும். அடுத்தபடிக்கு செல்வது என்பது என்னவென்றால், இயல்பாக நம்முடைய மனதிலே ஏதாவது ஒரு தெய்வ வடிவம் நம்மை ஈர்க்கும். அது இயல்பாக ஈர்க்கும். அப்படி ஈர்க்கிறது என்றால் ஓரளவு நாம் புரிந்து கொள்ளலாம், அதுதான் நம் குலதெய்வமாக இருந்திருக்க வேண்டும். இது ஊகத்திலே நாம் உணர்கின்ற ஒன்று. ஒன்றும் செய்ய முடியாத பட்சத்திலே, குலதெய்வத்தை நிர்ணயிக்க முடியாத பட்சத்திலே நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய ஈர்ப்பை வைத்துக்கொண்டு இதுதான் நம் குலதெய்வம் என்று நாம் தீர்மானித்துக் கொள்வது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கிறது, மூன்றாவது வகை. அதையும் என்னால் சொல்ல முடியவில்லை, பல தெய்வங்களை மனம் ஈர்க்கிறது என்று கண்டுவிட்டால், நாம் தெய்வத்தை நம்புகிறவர்கள், தெய்வம் நம்மை வழி நடத்தும் என்று நம்புகிறவர்கள். அதனாலே இறைவனுக்கு முன்னாலே போய் குறிப்பிட்ட சில தெய்வங்களினுடைய பெயர்களை எழுதி ஒரு சீட்டாக போட்டு, இறைவா, நீ என் குலதெய்வம் எது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் குலதெய்வமாகிய உனக்கு என்னை தெரிந்திருக்கும் அல்லவா, ஆகவே இந்த சீட்டின் மூலம் நான் தான் உன்னுடைய குலதெய்வம் என்று எனக்கு இனம் காட்ட வேண்டும் என்று கேட்டு சீட்டை போட்டீர்களே, ஆனால் பிரார்த்தனையோடு அந்த சீட்டை எடுக்கிற பொழுது வருகிற அந்த தெய்வம் தான் உங்களுடைய குலதெய்வம் என்றும் முடிவு செய்து கொள்ளலாம். இப்படி பல வகையாக நம் குலதெய்வத்தை இனம் கண்டு வழிபட வேண்டிய முறைமை என்று ஒன்று இருக்கிறது. இதை தவிரவும் வேறொரு வழியை சொல்கிறார்கள். அதாவது, குலதெய்வத்தை இனம் காண முடியவில்லை, இந்த சூழ்நிலையிலே என்ன செய்வதென்றால், நம்முடைய பழைய மரபிலே ஒரு முறை இருந்திருக்கிறது. விசேட தினங்களிலே, அது தைப்பொங்கல் ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும், அல்லது வருஷப்பிறப்பாகட்டும், அல்லது வேறு முக்கியமான ஒரு விரத நாள் ஆகட்டும், அத்தகைய நாட்களுக்கு முதல் நாளிலே பூஜை அறையிலே ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடியை வைத்து அந்த கண்ணாடிக்கு முன்பாக உணவு தானியங்கள் எல்லாவற்றையும் படைத்து, பட்டாடை படைத்து, இவற்றை எல்லாம் படைத்து வைத்துக் கொண்டு, இறைவா, இந்த பூஜையை என்னுடைய குலதெய்வமாக நின்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இரவிலே வைத்து விடுவார்கள். காலையிலே எழுந்ததும் வழமை போல குளித்து ஆசாரங்களை எல்லாம் கடைப்பிடித்த பிறகு அந்த கண்ணாடிக்கு முன்னாலே நின்று, இறைவா, இந்த கண்ணாடியினூடாக குலதெய்வமாகிய நீ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வழிபடுவது என்பதும் குலதெய்வ வழிபாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு முறையாக இருந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் நான் சொல்லுகிறேன், குலதெய்வத்தை இனம் காண வேண்டும். அதற்கு முதலிலே முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி பயனளிக்காமல் போகிற பட்சத்திலே குலதெய்வத்தை எப்படி இனம் காண்பது என்கிற பொழுது நம்முடைய மனநாட்டத்தை வைத்துக்கொண்டு குலதெய்வத்தை இனம் காணலாம். அதுவும் முடியாத பட்சத்திலே இறைவனுக்கு முன்னாலே சீட்டு போட்டு இதுதான் என் குலதெய்வம் என்று கண்டுகொண்டு அதனை வழிபடுவது என்பது மூன்றாவது முறை. நான்காவது, இவர் எல்லாவற்றுக்கும் அப்பாலே விசேட தினங்களிலே முகம் பார்க்கிற ஒரு கண்ணாடியை வைத்து அந்த கண்ணாடிக்கு முன்னாலே தானியம் முதலியவற்றை எல்லாம் படைத்து, இந்த படையலை என்னுடைய குலதெய்வமாக நிற்கிற நீ கண்ணாடியினூடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, அந்த பிரார்த்தனையின்படி அடுத்த நாள் காலையில் எழும்பி பூஜை செய்து, கண்ணாடிக்கு பூஜை செய்து குலதெய்வ வழிபாடு இயற்றிவிட்டேன் என்று மனதிலே நினைத்து கொண்டால் குலதெய்வ வழிபாடு செய்தனுடைய பயன் கிடைக்கும் என்கிறார்கள் நம் பெரியவர்கள். ஆகவே நேயர்களே, உங்களுக்கு நான் சொல்வது, குலதெய்வ வழிபாட்டை தயவு செய்து கைவிட்டு விடாதீர்கள். இன்றைக்கு நவீன சிந்தனை என்ற பெயரிலே இந்த வழிபாடுகளை எல்லாம் இகழ்கிறார்கள். அதனால்தான் நம் சந்ததி செழிக்கவில்லை. சந்ததி வாய்த்தாலும் அதனுடைய உயர்வு உண்டாவதில்லை, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆவதில்லை. இதையெல்லாம் நீக்க வேண்டுமானால் குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். குலதெய்வத்தை இனங்காண முடியாத பட்சத்திலே நான் சொன்ன இந்த வகைகளிலே ஏதாவது ஒரு வகையிலே குலதெய்வ வழிபாட்டை செய்து உங்கள் குலம் உயர பாடுபடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.